Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கயத்தாறு அருகே விளைநிலங்களில் சோலார் மின் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் ஒருவர் மின்கோபுரம் மீது ஏறி போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. வெள்ளாளங்கோட்டை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சூரிய மினிகன் பகுதியில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து சோலார் மின் டவர் அமைக்கும் தனியார் நிறுவனத்தையும் இதற்கு உறுதுணையாக செயல்படும் கயத்தாறு வருவாய்த்துறையை கண்டித்தும் இளைஞர் ஒருவர் மின்கோபுரம் ஏறி போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பேசிக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நாங்க இப்ப நடு குளத்துக்குள்ள போடாதவங்க தான் சொல்றோம். ஏதாச்சும் ஒரு ஓரமா கொண்டு போலாம்ல. தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஆடுக்கு மாட்டுக்கு மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே இதுல உயிராபத்து இருக்கு. அப்படி உயிராபத்து இல்ல அப்படின்னா விஓஓ ஆர்ஐ தாசில்தாரு ஆர்டிஓ இவங்க 4 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும். இந்த மாதிரி இதால ஊர் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி அதனாலதான் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நான் எடுத்திருக்கேன். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனவிலங்குகளிடம் இருந்து பாதுகாக்க கோரி பொதுமக்கள் கண்டன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி தேவர் சோலை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் உயிரிழந்தார். இதேபோன்று கடந்த வாரம் காட்டு யானை தாக்கி ஜாய் என்பவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டு கொள்ளாத வருவாய்த்துறை மற்றும் வனத்துறையை கண்டித்து கூடலூர் பகுதி மக்கள் கண்டன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மனிதர் விலங்குகள் மோதலை தடுக்க கோரி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பழுதான மின் கம்பத்திற்கு பதில் இரும்பு குழாய் பதித்து மின்சாரம் வழங்குவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் வன்னியர் தெருவில் மின்கம்பம் ஒன்று பழுதாகி உடைந்து விழுந்தது. அதனை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் மின்வாரிய அலுவலர்கள் உடைந்த மின்கம்பத்தை அகற்றாமல் இரும்பு குழாய் பதித்து அதில் ஒயரை இணைத்து மின்சாரம் அளித்துள்ளனர். இதனால் உயிர் பலி எதுவும் ஏற்படும் முன் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் புதிய மின்கம்பம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நெற்களத்திற்கு பதில் வேறு பகுதியில் அங்கன்வாடி கட்டித்தரக்கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்யாணிபுரத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதற்கு பதில் புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை விடுத்த நிலையில் நெற்களத்திற்கு பயன்படுத்தி வரும் இடங்களில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நெல் உலர்த்துவதற்கு சிரமம் ஏற்படும் என்பதால் வேறு இடத்தில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டக்கோரி கல்யாணபுரம் மக்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் விடியா ஸ்டாலின் அரசால் 700 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்தனர்.